திருக்குறள் பேரவை நடத்தி கொண்டிருக்கிற இந்த சிறப்பு மிகு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற ஐயா பேரவை தலைவர் ஐயா புலவர் பாண்டியன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற ஐயா அல்போன்ஸ் அவர்களே, ஒரு குரல் விளக்கம் அளித்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஐயா நடராசன் அவர்களே, ஒரு அரிய தொகுப்பு நூலை எழுதி வெளியிட்டிருக்கிற ஐயா ராம பரஞ்சோதி அவர்களே, அந்த நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கி இருக்கிற ஐயா என் பெருமாள் அவர்களே, ஐயா பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த சிறப்பு மிகு நிகழ்ச்சியிலே தொடக்கத்தில் திருக்குறள் அறத்துப்பாலை எல்லாம் மிக அழகாகவும் சிறப்பாகவும் மனனம் செய்து அதையெல்லாம் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் உடனுக்குடன் விடையளிக்கிறபடியாக அதை செறிவுற பாடி அமர்ந்திருக்கிற அருமை செல்வங்களான 6 பேர்கள், யோகேஷ், ஆகிஃபா, வெண்பா, தமிழினி, மகிழினி, கிருத்திகா சாய் ஆகிய 6 பேர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த உன்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சிறப்பான பயிற்சியை அளித்திருக்கிற நம்முடைய பாவலர், தமிழ் உணர்வாளர், மிக பெரும் அளவில் திருக்குறளுக்காக தன்னை ஈகப்படுத்தி கொண்டு உடல் நலம் குறைவுற்றிருந்தாலும் அது குறித்தெல்லாம் கவலை கொள்ளாமல் ஆழ்ந்து அதிலேயே தோய்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தோழமைக்குரியவர் தோழர் பாவலர் தமிழ் மகிழன் அவர்களே, இந்த பிள்ளைகளை மட்டுமின்றி தமிழுக்காக தொண்டு செய்கிற, தமிழ் வழி பள்ளிக்கூடத்தை நடத்துகிறதே பெரும் அருந்தொண்டாக செயலாற்றி வருகிற ஒரு பெரும் ஆற்றல் படைத்த பாவலர், எழுத்தாளர், நம்முடைய பாவேந்தர் தமிழ் வழி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் புலவர் வெட்டிச்செழியன் அவர்களே, இந்த பிள்ளைகளை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களே, இந்த பிள்ளைகளுடைய அருண் தந்தைகளே, பெற்றோர்களே, வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் கருதி நான் பேச எண்ணி வந்த செய்திகளை எல்லாம் விரிவாக பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. மணி 7:30 ஆகிவிட்டது. பிள்ளைகள் எல்லாம் இனி போய் சேரணும் வீட்டுக்கு. பெரியவர்களும் ஓய்வெடுக்க வேண்டும். இந்த நிலையில மிக சுருக்கமாகவும் எவ்வளவு அளவுக்கு ஏற்றுக்கொண்ட தலைப்புக்கு ஏற்ப செய்திகளை சொல்ல முடியுமோ அதை மட்டும் நான் சொல்லுவதாக என்னுடைய கருத்துக்களை வகைப்படுத்திக் கொள்கிறேன். தொடக்கத்துல எல்லாருக்கும் நேரியலையும் துண்டையும் ஐயா அவர்கள் பேரவையின் வழியாக அதனுடைய சிறப்பு செய்கிற பொழுது ரொம்ப கொஞ்சம் தயக்கமாகவும் இருந்தது. எனக்கு அந்த நேரியலையும் துண்டுகளையும் பெறுவதற்கு முன்பாக பிள்ளைகளுக்கு முதல் அவர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் எண்ணிக்கொண்டிருந்தேன். இறுதியா அதையே பிள்ளைகளுக்கெல்லாம் செய்யும்போது உள்ளம் நிறைந்த நிலையில மிகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்த்துகள் தெரிவிக்கிறபடியான ஒரு சூழலையும் அமைத்து கொடுத்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி, நன்றி. திருக்குறள் பேரவை 28 ஆண்டுகளாக இங்க பெருமளவில் தொடர்ச்சியாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த பெரிய நிகழ்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் மூலவர்களாக நம்முடைய ஐயா தேப்போ இளங்கோவன் அவர்களும் புலவர் பாண்டியன் அவர்களும் மிக பெரும் அளவில் உழைப்பு செலுத்தி அவர்களெல்லாம் நெஞ்சில் நினைக்கிறபடியான நிலையில செயலாற்றி வருகிறார்கள். அவருக்கெல்லாம் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய தொடர்ச்சியாக அவருடைய அரும் பெரும் மகனார் திரு ரவி இளங்கோவன் அவர்களும் தொடர்ச்சியாக பொருளாளராக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வருகிறார். அவருக்கும் மகிழ்ச்சியும் வணக்கமும். வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, இந்த தலைப்பு குறிப்பாக
திருக்குறளும் தமிழ்நாடும் என்கிற தலைப்பாக நானே ஏற்றுக்கொண்டுதான் இந்த தலைப்பிலிருந்து பேசுகிறேன் என்பதாக சொன்னேன். அதற்கு முன்பாக வேறு தலைப்பும் ஐயா குறிப்பிட்டிருந்தாங்க. இல்ல இந்த தமிழ்நாடுன்னு நான் இணைத்துக் கொள்கிறேன், வேறு தலைப்புல பேசுகிறேன்னா தலைப்பை நீங்களே சொல்லுங்கன்னு நான் தமிழ்நாடுன்னு இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அது ஒரு பெரிய காரணம் இல்லை, ஒரு சின்ன காரணம் தான். உலக பொதுமறை என்று நாம் எல்லாம் வழங்கி வருகிறோம். உலக அளவுல பொதுமுறையாக இருக்கக்கூடிய அனைத்து சிறப்புகளும் அதனுடைய ஆற்றல் படைத்த கருத்துகளும் திருக்குறளுக்கு மட்டுமே உரிய ஒரு பெரும் சிறப்புக்குரிய படைப்பு. ஆனாலும் கூட தமிழ்நாடு அது குறித்து என்ன நிலைப்பாடு உடையதாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு அடிப்படை தேவைக்குரியதா இருக்குது. தாய் தமிழகம், அந்த திருக்குறள் எழுதப்பட்ட மொழியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அதை பெருமளவுல போற்றி கொண்டிருந்தாலும் சரி, திருவள்ளுவரை ஏற்றி போற்றி கொள்ளுகிறபடியான பரப்பல்கள் நடந்திருக்கின்றாலும் சரி, திருக்குறள் ஒன்றுதான் தமிழினத்தை மீட்பதற்கான, தமிழர்களை அடையாளப்படுத்துவதற்கான பெரும் தகுதியும் சிறப்பும் உடையது என்கிற வெளிப்பாடு வர வேண்டும். தமிழ்நாட்டினுடைய நூல் திருக்குறள் என்கிற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு கட்டாயம் செய்தாகணும். இதை நம்ம ரொம்ப வலியுறுத்துகிறோம். தேசிய நூல் என்பதாக இந்தியாவுடைய தேசிய நூலா திருக்குறள் ஆக்க வேண்டும் என்பது பலரும் கருத்து வைக்கிறார்கள். அதுல கொஞ்சம் மாற்று கருத்து எனக்கு இருக்கிறது. அப்படியாக சொல்ல வேண்டிய தகுதி படைத்ததாக இந்திய அரசு முதல்ல இல்லை. ஏன் இந்திய அரசு இல்லைன்னா, திருக்குறளை திறனறிந்து அறிவிக்கக்கூடிய நிலை இல்லாம சும்மா அவர்கள் தேசிய நூல்னு அறிவிச்சுட்டா அதுவே பிழைன்னு நான் சொல்ல வருகிறேன். ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வேதங்களையும் புராணங்களையும் சாஸ்திரங்களையும் மிக உயர்த்தி பேசக்கூடியவர்கள், அதுதான் மிகுந்த கருத்துடையதாக பரப்பி வருகிறவர்கள். நம்முடைய திருவள்ளுவருடைய திருக்குறளுடைய அறம் என்கிற கருத்துக்கு நேர் எதிர்மாறு கருத்தை கொண்டவைதான் வேதங்களும் புராணங்களும் சாஸ்திரங்களும். அவையெல்லாம் வருணாசிரமத்தை அடிப்படையாக சொல்லக்கூடியவை. வர்ண ஆச்சாரம் என்பது அறம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய பள்ளி பாட புத்தகங்கள்ல நம்முடைய அறம்னா என்ன அப்படின்னா, இப்பொழுது கூட அறம்னா தர்மம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்புனா தர்மம் செய்ய விரும்பு என்பதாக விளக்கம் அளிக்கிறார்கள். தர்மம் வேறு, தர்மம் வேறு, அறம் வேறு. தர்மம்னா கொடை, கொடுக்கக்கூடியது, தர்மம் தரக்கூடியது. தர்மம்னா வர்ணாசிரம தர்மம் தான், வருண வேறுபாடுகளை சொல்லக்கூடியது. முகத்தில் பிறந்தவன், தோல்ல பிறந்தவன், தொடையில பிறந்தவன், பாதத்துல பிறந்தவன் வேறுபடுத்தக்கூடிய ஆரிய பார்ப்பனியத்தினுடைய மிக வன்மையான பிரித்தாளுகிற சூழ்ச்சிக்கு உட்பட்ட கருத்தாக்கம் அது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ரிக்கு வேதத்துல அது வெளிப்படையாக எழுதி வைத்திருக்கிறாங்க. அந்த வேதத்தை அடியொற்றிதான் மனோதர்ம சாஸ்திரங்கள் எல்லாம், அர்த்த சாஸ்திரம் எல்லாம். ஆனா இந்த திருக்குறளுக்கு எப்படியாவது தனி மூலம் இல்லை என்பதாக அர்த்த சாஸ்திரத்தையும் மனோதர்ம சாஸ்திரத்தையும் காம சாஸ்திரத்தையும் எப்படியாவது இருக்கு மூலமாக காட்ட வேண்டும்னு பித்து பிடிச்சு அலைகிறது ஆரிய கூட்டம். கொஞ்சம் நஞ்ச வேலை செய்யல. 1949 பெரியார் திருக்குறள் மாநாடு நடத்துகிறார். நடத்தின உடனேயே ஒரு திட்டமிடு நடக்கிறது. கீவா ஜெகநாதனை தலைவராக ஏற்றுக்கொண்டு திருக்குறள் ஆராய்ச்சி என்கிற ஒரு பெரிய நூலை, மிகப்பெரும் நூல், அதை தொகுக்கிறார்கள். அதை வெளியிட்டது ராமகிருஷ்ணா மடம். 12 ஆண்டுகள் அவர் கடுமையாக உழைக்கிறார். அந்த 12 ஆண்டுகள் உழைத்த வெளிப்பாட்டுல மிகப்பெரிய நூல் உருவாக்கப்படுகிறது, திருக்குறள் ஆராய்ச்சி. என்ன ஆராய்ச்சியினுடைய முடிவு? அதுதான் அர்த்த சாஸ்திரத்தினுடைய, மனுதர்ம சாஸ்திரத்தினுடைய அல்லது காமசாஸ்திரத்தினுடைய சாஸ்திர பிழிவுகள் தான் திருக்குறள் என்பதாக அதனுடைய உள்ளடக்கத்துல முன்னுரையில எழுதுகிறார் கீவா ஜெகநாதன். 99 பக்கங்கள் அந்த முன்னுரை. பார்க்கணும். நம்ம அதை இருட்டடிப்பு செய்வதற்கான எல்லா வேலைகளையும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். 10 பேர் தொடக்கத்துல உரை எழுதியதாக பதிவு. ஏறத்தாழ 1000 பேர் இதுவரைக்கும் உரை எழுதி இருக்கிறார்கள் திருக்குறளுக்கு. தொடக்கத்துல எழுதப்பட்ட 10 உரைகள்ல 10ஆவதாக எழுதியதுதான் பரிமேலழகர் என்பதாக பதிவு இருக்கிறது. அதற்கு முன்பு எழுதியவர்களுடைய 5 உரைகள் கிடைக்கவில்லை.
10வது எழுதிய பரிமேலழகருடைய உரையை அடியொற்றியே எல்லாரும் ஏறத்தாழ 800 பேருக்கு மேலானவர்கள் உரை எழுதி வருகிறார்கள். அந்த பரிமேலழகர் வைதிக கருத்துடையவர், வைணவ பின்பற்றாளர். அதனால அதற்கு இசைவான பொருள்கள்ல திருக்குறளுடைய எல்லா பொருளுக்கும் இன்னைக்கு செம்மொழி உயராய்வு நிறுவனம் இங்க வந்தோடனே எனக்கு நேரியல் போர்த்தனது போலவே இந்த நூலையும் பரிசளித்தார்கள். மிகவும் மகிழ்ச்சி. வாவேசு ஐயர் எழுதிய ஆங்கில பெயர்ப்பு நூல். உடனே வாங்கி எல்லாவற்றையும் பிரித்து பார்த்தா அதனுடைய சாரங்கள்ல பரிமேலழகர் என்ன அளவுல கருத்தை ஆரிய கருத்தாடலை பிழிந்து விட்டு போயிருக்கிறாரோ அதை அப்படியே இதுல பதிச்சிருக்கிறாரு ஆங்கிலத்துல. இந்த ஆங்கில பெயர்ப்பு தான் உலகெங்கும் போகுது. போப்போ மற்றவர்களோ அதை ஆழ்ந்து உணர முடியல. ஏன்னா பரிமேலழகருடைய உரையை அடிவுற்றிட்டா ஆங்கில பெயர்ப்புகளும் இதுல ஏறத்தாழ 20 மொழிகளுக்கு மேல மொழிபெயர்ப்பு செய்து பதித்தாக செம்மொழி நிறுவனம் அதை வெளியிட்டு இருக்கிறது. செம்மொழி நிறுவனம் அவர் முழுக்க அவர்களுடைய கைக்குள்ளார. அவர்கள் என்ன பண்றாங்க, செம்மொழி மத்திய ஆராய்ச்சி நிறுவனம். அந்த மத்தியங்கிறதுலயே தமிழ் இல்லை, அப்புறம் என்ன செம்மொழி வேண்டி கிடக்குது. அந்த செம்மொழி என்னத்தை மீட்கும்? அந்த செம்மொழி நிறுவனம்ங்கிற பேர்ல நீங்க கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுத்தா கூட அது என்ன பின்புலத்துல இயங்குகிறது என்பது வெளிப்படையா அந்த மத்தியில தெரியுது. அது ஒரு சொல்லை கூட அடையாளப்படுத்த முடியல தமிழ்ல. அதுக்கு ஒரு நிறுவனமா? அதுக்கு கோடிக்கணக்கான தொகையா? திருக்குறளை அடையாளப்படுத்த வேண்டும் என்றா தமிழோடு, தமிழ் இனத்தோடு, தமிழ் நாட்டோடு பொருத்தி உரையை பொருளை உணர்கிறபடியான அறிவு முதல் வேண்டும். ஆனா ஆரிய பார்ப்பனியம் அதற்கு அதை எப்படி மாற்றி எழுதலாங்கிற முழு வேலையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறதுனுடைய வெளிப்பாட்டுலதான் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் அடிக்கடி திருக்குறளை ஏதாவது ஒரு குறளை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அவருடைய போக்குக்கு இசைவான பொருளுடையதாக மாற்றுவதற்காக. அதை நம்ம முதல்ல விளங்கிக் கொள்ளணும். அதனால இந்த தமிழ்நாடுங்கிற தலைப்பு நாம் சிந்திக்க வேண்டிய தலைப்பு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின், தமிழ் தேசியத்தின், தமிழ்நாட்டின் அடையாள சொல்லாக, அடையாள நூலாக, தேசிய நூலாக, தமிழ் தேசத்தின் நூலாக திருக்குறள் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த பேரவையின் வழியாக மட்டுமல்ல, திருக்குறள் பற்றியாக இயங்கிக் கொண்டிருக்கிற எல்லா இயக்கங்களும் தமிழ்நாட்டு அரசுக்கு வலிமையாக நம்ம வலியுறுத்தி ஆகணும். முதல்ல தமிழ்நாட்டின் நூல்னு அறிவிங்க. தமிழ்நாட்டின் மொழி, தமிழ்நாட்டினுடைய தேசிய மொழி, தமிழ்நாட்டினுடைய தேசிய பறவை, தமிழ்நாட்டினுடைய விலங்குன்னு பலவற்றை அறிவிக்கிறீங்கல்ல. தமிழ்நாட்டின் தேசிய நூல் திருக்குறள். மற்றவங்க எல்லாம் அறிவிக்கிறாங்க அறிவிக்கவில்லைன்றத அதை ஒட்டி வரட்டும். அதனால அதை கட்டாயம் நாம வலியுறுத்தி ஆக வேண்டும். அதுக்கான அடிப்படையில் ஒரு நாடு என்பது திருக்குறளுக்குள்ளார இருக்குது. அந்த நாட்டினுடைய இனம் எப்படி இருக்கிறது திருக்குறள் சொல்லுகிறது. ஒரு தேசிய இனம் எப்படி இருக்க வேண்டும் தெளிவாக சொல்லுகிறது. இந்தியா என்பது ஒரு தேசம் இல்லை. தேசம்ங்கிற சொல்லாடலுக்கே பொருளை சரியாக நாம உணர்ந்து கொள்ள முடியல. உலகம் அறிவித்திருக்கிற பொழுது கூட சரியாக பின்பற்றல. இந்தியா என்பது ஒரு அரசு, ஆட்சி அரசு. இந்திய அரசனுடைய குடிமக்கள் நாம் எல்லாம். ஆனா இந்தியா என்கிற தேசிய இனத்தின் அடையாளத்துக்குரியவர்கள் இல்லை. இந்தியன் ஒருவரை அடையாளப்படுத்த முடியாது. அது பிழையான, மிக தவறான அடையாள சொல். உலகத்துல எல்லா மாந்தர்களும் அந்தந்த மொழி வழியான தேசத்தின் வழியாகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவராக வந்த ஒபாமா, அவர் அமெரிக்கர் இல்லை, அமெரிக்க குடிமகன். ஒரு அமெரிக்க குடிமகனுடைய தேசிய இனம் என்ன, நேஷனாலிட்டி என்ன? நம்முடைய கல்வி சான்றிதழ்கள்ல, பிறப்பு சான்றிதழ்கள்ல எல்லாவற்றிலும் என்ன பதிவு செய்திருக்கிறார்கள்? இந்தியன் பதிவு செய்யறாங்க. இந்தியன் எப்படி ஒரு நேஷனாலிட்டி இருக்க முடியும், தேசிய இனம் இருக்க முடியும்? அப்படி இருக்கிறதுக்கான அடிப்படை அறிவியல் கூறு இல்ல. அந்த அறிவியல் கூறை நம்ம ஏதோ சொல்லல, திருக்குறள் வலியுறுத்தி இருக்கிறது. அறிவு என்பது எது? அறிவு என்பது இந்த குமுகத்தின் விலை பொருள் பண்ணு மார்க்சியம் சொல்லுகிறது. அறிவியல் கண்ணோட்டத்தோட ஒரு மாந்தனுக்கு திடுமென அறிவு என்பது மூளையிலிருந்து வந்துவிட முடியாது. அந்த மூளையில என்ன பதிவாகிறது? ஒரு குழந்தை பிறந்த உடனே
அதை கொண்டு போய் காட்டுல விட்டுறோம். மாந்தர்களுடைய தொடர்பே இல்லாம, உலகத்தினுடைய தொடர்பே இல்லாம அந்த குழந்தையை விட்டுட்டோம்னா அந்த குழந்தை அந்த காட்டினுடைய சூழல்கள், காட்டினுடைய விலங்குகள் அதையெல்லாம் எதிர்கொண்டு வாழ பழகி 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 அது பற்றியான அறிவு தான் அதுக்கு உள்ளார மூளையில பதியும். அது எந்த மொழியை சார்ந்தது, எந்த இனத்தை சார்ந்தது என்பதெல்லாம் தானா மூளைக்குள்ளார வந்துடாது. அவர் அப்பா, அந்த குழந்தையினுடைய தந்தையாரோ தாயாரோ மிகச்சிறந்த அறிவாளியாகவோ மிகச்சிறந்த படைப்பாளியாகவோ இருக்கிறார் என்பதற்காக காட்டில் விடப்பட்ட அந்த குழந்தை ஒரு படைப்பை செய்துவிட முடியாது, ஒரு பெரிய பாடலை எழுதிவிட முடியாது. ஆக புறத்தாக்கத்தின் வழியான விளைபொருள் தான் அறிவு என்பதாக அடையாளப்படுத்துகிறார்கள் அறிவியல் சார்ந்த, அறிவியலால் இந்த மாந்தர்களை அடையாளப்படுத்தியவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு, 1800 ஆண்டுகளுக்கு பிறகு. ஆனா திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பா சொன்ன அந்த குறள்ல அதனுடைய ஆழத்தை மிக எளியதாக அதை அடையாளப்படுத்தியிருக்கிறார். சிற்றினம் சேராமை, சிற்றி இனம் சேராமை என்கிற அதிகாரத்துல சிற்றினம்னா என்னங்கிறது நம்ம பிறகு தெரிந்து கொள்ள வேண்டியது, அது ஆய்வால தெரிந்து கொள்ளலாம். அந்த குறள் மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளதாகும் அறிவு. ரொம்ப அரிய குறள், ஆழ்ந்த குறள். அறிவியல் படியான மாசிய உள்ளடக்கத்தை மிக எளிமையாக விளக்கப்படுத்துகிற குறள். மனத்துளது போல் காட்டி, மனத்துல இருக்கிறது போல காட்டப்படுகிற நிலையில இருந்தாலும் அறிவு என்பது இனத்துளதாகும் அப்படின்றதாக அந்த குறள் சொல்லுகிறது. இந்த இடத்துல இனத்துளதாகும் அறிவுன்னா இந்த இனத்துளத நிலைகளை அப்பாற்பட்டு மனத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளை மட்டுமே கொண்டிருப்பதாக அறிவு இருக்க முடியாது. அதை வெளிப்படுத்துகிறார். குமுகத்தின் விளைபொருள்னு மாசியம் சொல்லுகிறதே அறிவு, அதை இங்கு வெளிப்படுத்துகிறது குறள். இந்த அடையாளத்திலிருந்துதான் அறிவு பிறக்க முடியும். ஒரு நாடு என்பது அந்த நாட்டிற்குடைய அடையாளம். நாடுன்னு 10 குறள்கள் இருக்கிறது. குடி செயல் வகைன்னு அடையாளப்படுத்துகிறார். குடி பற்றி, குடிமையல்ல எவ்வளவு குறள்கள், அந்த எல்லாவற்றிலுமே அதை பற்றியான அடையாளங்கள் வருது. குடினா எப்படி இருக்க வேண்டும், அடுத்து ஊன்றும் நல்ல ஆள் இல்லாத குடி என்ன ஆய்விடும், ரொம்ப எச்சரிக்கிறார். குடி செயல் வகையில எவ்வளவு அந்த கருத்தாக்கங்கள். அப்ப குடின்னு சொல்லுவதெல்லாம் அந்த சமூகத்தை பற்றியானது, அந்த குமுகத்தை பற்றியானது. இந்த குமுகத்தை எப்படி நாம ஒழுங்கு செய்ய போகிறோம், எப்படி அந்த நாட்டை படைக்க போகிறோம். நாடு என்பது நாட பொருளியல் வழியாக அதை அடையாளப்படுத்துகிறார். நாடு என்பது நாடா வளர்த்தன, நாடு அல்ல. எது பிறரை நாடி நாடி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாடு அமைப்பு இருக்கும் என்று அது நாடு அல்ல. ரொம்ப ஆழமாக சொல்லுகிறது. ஆக நாடு பற்றியான கருத்தாக்கம் ஏதோ ஒரு உலகத்திற்கான படைப்பு மட்டுமே அல்ல. தமிழ்நாடு தமிழ்னு அதுல எழுதப்பட்டிருக்குமானா இன்னைக்கு அது ஓரங்கட்டப்பட்டிருக்கும், ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டான். பாவலர் ஐயா அவர்கள் எழுதிய மெய்ப்பொருள் உரையில அதை ஆழமாக குறிப்பிடுகிறார். ஒருவேளை தமிழ் பற்றியான அல்லது தமிழுக்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு இரண்டகமாக நடந்துவிட்ட கடந்த கால அடக்குமுறைகளை பற்றியான கருத்துக்களை வெளிப்படையாக ஒருவேளை திருவள்ளுவர் எழுதியிருப்பார் என்று சொன்னா அன்றைக்கே அழிக்கப்பட்டிருக்கும் திருக்குறள். அதை உள்முகமாக உட்பொருளாக வைத்ததுனாலதான் அது தாக்கு பிடித்து இன்றைக்கு வரைக்கும் வெளிவந்திருக்கிறது. அந்த வெளிப்பாடை சரிவர நாம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா அதுதான் குமுகத்தை விளங்கிக் கொள்வது. திருக்குறளை விளங்கிக் கொள்வது என்பது தமிழ் குலத்தை, தமிழ் இனத்தை, தமிழ் நாட்டை விளங்கிக் கொள்வதற்கு நேர் பொருள். தமிழ் மொழி இனத்தை ஒருவர் சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னா திருக்குறளையும் சரியா விளங்கிக் கொள்ள முடியாது. திருக்குறளை சரியா விளங்கிக் கொள்ளுகிறவர்கள் இந்த மூன்றையும் சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். அந்த பார்வையோடு நமக்கு அந்த திருக்குறள் பற்றியான ஆய்வு வேண்டும். அறம், ஏற்கனவே நம் தொடக்கத்துல சொன்னது போல அறத்தாறு, அறம்னா பிள்ளைகள் எல்லாம் அழகா அந்த அறத்துப்பாலனுடைய குறள்கள் எல்லாம் சொல்லுகிற பொழுது மிகவும் மகிழ்ச்சி. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானது ஊர்ந்தான் இடை, மிக அழகான குறள். அறத்தாறு இதுவென வேண்டா, இது என்று கருதி கொள்ள வேண்டாம். எது என்று கருதி கொள்ள வேண்டாம்? அறத்த ஆறு, ஆறுனா ஒழுங்கு, ஒழுங்காக செல்லுகிற அந்த ஒழுங்கு முறைக்குத்தான் ஆறுன்னு பேரு.
அறத்தாறுனா அறம் போன்றதான ஆறு, அறமாகி ஆறு. அந்த அறத்தாறு இது விட வேண்டாம், இது என்று கருதி கொள்ள வேண்டாம். சிவிகை பல்லக்கு, சிவிகை பொறுத்தானோடு அதுக்குள்ளார உட்கார்ந்து போகிறானே அவனுக்கும், பொறுத்தானோடு ஊர்ந்தான் இந்த 4 பேர் தூக்கி கொண்டு போகிறார்களே அவர்களுக்கும் இடைப்பட்ட உறவு இருக்கிறதே, அது அறத்தாறு இது வேண வேண்டாம். இது அறத்தினுடைய ஒழுக்கம் என்று கருதி கொள்ள வேண்டாம். இதுதான் குறள். அதாவது உள்ள உட்கார்ந்து போகிறவன், அதுல உட்கார்ந்து போக கடமைப்பட்டவன், விதிக்கப்பட்டவன். இந்த தூக்கி கொண்டு போகிறார்களே 4 பேர், அவர்கள் தூக்கி கொண்டு போவதற்கான கடமைப்பட்டவர்கள், விதிக்கப்பட்டவர்கள். அவருடைய விதி அது. இந்த விதி அறமாகுமா? ஆகாது. அதான் அறத்தாறு இது வேண வேண்டாம். இதுதான் குறளின் பொருள். ஆனா இதுக்கு நேர் எதிரான பொருளை பரிமேலழகர் கூறுகிறார். என்ன கூறுகிறாரு? அவரவர்களுக்காக விதிக்கப்பட்ட விதிப்பாடு இருக்கிறதே, அதன்படி அவன் உள்ள உட்கார்ந்து போக வேண்டும் என்பது விதி. அப்படி இல்லாம இந்த 4 பேர் தூக்கி கொண்டு போறாங்க, அவர்களுக்குரிய விதி. இது எது அறத்தாறு இது வேணா, அத அந்த பரிமேலழகர் என்ன சொன்னாரோ அது அப்படியே வாவிஸ் ஐயர் அப்படியே ஆங்கிலத்துல எழுதியிருக்கிறார். நான் வாங்கின உடனே 2-3 குறளை பார்த்தேன். அதுல ஒன்று இந்த குறள், ask me not what will it profit a man of his riches, look at the bearer of the palanquin and him that rideth on it. அப்படியே அத எது உள்ள உட்கார்ந்து போகிறவனை தூக்கி கொண்டு போவதற்கும் இடைப்பட்ட உறவு சரியானது. இதை மாற்றி கேள்வி எழுப்புகிறது இருக்கிறதே, அந்த கேள்வி தவறான கண்ணோட்டம் உடையது. இந்த பொருளோட பரிமேலழகரும் எழுதியிருக்கிறார். இதுல இன்னும் சொன்னா நேரடியாக கூட பரிமேலழகர் எழுதியிருக்கிறார். மனு முதலியாகிய நூல்கள் என்ன சொல்லுகிறதோ அதுதான் அறம்னு அந்த தொடக்கத்திலேயே எழுதுறார். அறத்துப்பாலனுடைய தொடக்கத்திலேயே அறம் என்பது யாது எனின் மனு முதலியாகிய நூல்கள் என்ன குறிப்பிடுகிறதோ அதுதான் அறம். எவ்வளவு நேர் எதிர் பொருள் பாருங்க. எப்படி மெச்ச முடியும்? அதுல இருந்து மாற்றி சிந்தித்த முதல் பெரும் தலைமை வ.உ.சி. தான். 75 இடங்கள்ல சுட்டி காட்டுகிறார். 75 இடங்கள்ல பிழைபாடான கருத்துகள் இருக்கிறதாக சொல்லி வ.உ.சி. கருத்து சொல்லுகிறார். அதை மிக பெரும் ஆழ்ந்து உள்ள போய் அதை படைத்து அதுல இருந்து நேரடியாக ஒரு தர்க்கங்களை எழுதவில்லை என்று சொன்னாலும் கூட உண்மை பொருளை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று அதற்கு முயற்சி செய்து வகுப்புகள் எடுத்தவர் வள்ளலார். மிக பெரும் வேலை இந்த 200 ஆண்டுகள்ல தான். அதன் பிறகு நம்முடைய பாவாணன், அந்த இடையில நிறைய பேர் எழுதினாங்க, குழந்தை எழுதினாங்க, நம்முடைய இவங்கெல்லாம் எழுதினாங்க. அதன் பிறகு 49ல மாநாட்டுல, பெரியார் தலைமையேற்ற மாநாட்டுல திருக்குறளுக்கு ஒரு சரியான உரை இல்லை. பெரியார் அந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து தலைமையேற்றதாக அறிவித்தாரே ஒழிய எல்லா தமிழறிஞர்களையும் மறைமலடிகள் உள்ளிட்டு திருவிக்கா உள்ளிட்டு எல்லாரையும் அழைத்திருந்தார் அந்த மாநாட்டுல. அந்த இடத்துல வேண்டிக் கொண்டார், ஐயா திருக்குறளுக்கு சரியா. அதற்கு முன்பாக, அதற்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் பெரியாருக்கே என்ன திருக்குறள் மீது ஒரு சரியான மதிப்பீடு இல்லை. இதுல பெண்ணடிமை கருத்துக்கள்லாம் இருக்கிறது, இந்த கருத்துக்கள் எல்லாம் இருக்கிறது என்பதான ஒரு சரியான மதிப்பீடு இல்லாத சூழல். அது காரணம் என்னன்னா, பெரியார் ஒரு சிறந்த புலவரும் இல்லை, ஒரு கழக இலக்கியங்களை எல்லாம் ஆழ்ந்து படித்து புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் படைத்தவரும் இல்லை. அவருக்கு உடனிருந்த புலவர்களும் அறிஞர் பெருமக்களும் என்னென்னலாம் கருத்து சொன்னார்களோ அதை ஏற்றுக்கொண்டு சிந்தித்தவர். அதனால அவரால் ஆழ்ந்து பார்க்க முடியல. 49க்கு தான் அவர் ஆழ்ந்து அதை அடையாளப்படுத்துகிற சூழல்ல எல்லா அறிஞர் பெருமக்கள்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறார், ஒரு சரியான உரை ஒன்று வேண்டும், அதை இந்த அறிஞர்கள் முயற்சி செய்து வெளியிட வேண்டும்னு பெரியார் கேட்டுக்கொண்டு மூல நூல்களை அவருடைய இயக்கத்தின் வழியாகவே மிக மலிவான 2 அணா 3 அணா 4 அணான்னு மிக மலிவா எவ்வளவு அச்சிட்டு பரப்ப முடியுமோ அந்த பரப்பல், மக்களுக்கான பரப்பல் வேலையை தொடக்கத்துல எடுத்து போட்டுக்கொண்டு செய்தவர் பெரியார் தான். பெரியார் அந்த கையில தொட்ட பிறகுதான் பார்ப்பனியம் மிக கடுமையாக எழுச்சிக்கோட செயல்பட தொடங்கிடுச்சு. என்னடா இது அப்படி போயிருமோ? ஏன்னா பெரியார் மதங்களை ஏற்காதவர், சாதியை ஏற்காதவர், மதம்னு எந்த மதத்தையுமே அடையாளப்படுத்த கூடாதுன்னு சொன்னவர். ஆனா அப்படிப்பட்ட பெரியார் என்ன சொல்லிட்டாரு,
உங்களுக்கு மதம்னு ஒண்ணு தேவைன்னு கருதுவீர்கள் என்று சொன்னா, மதம்னு எதையாவது ஒன்று அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னா, உங்களை குரல் மதத்தினே அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. நான் குரல் மதத்தை சார்ந்தவன் அடையாளப்படுத்துங்க. அந்த கண்ணோட்டம் நமக்கு அனைவருக்கும், திருக்குறள் படித்தவர்கள் அனைவருக்கும் வருகிறதா? நம்ம கேள்விக்குறி. சிவனியர்கள் சிவனிய கருத்தை சார்ந்ததுதான் திருக்குறள். அதை நிறுவுவதற்கான எண்ணற்ற வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வைணவர்கள் அதே போல, மாலியர்களும் அதே போலதான். புத்த கருத்தியலை சார்ந்தவர்கள் எல்லாம் புத்த கருத்தை சார்ந்ததுதான் திருக்குறள். அதே போல சமணத்தை சார்ந்ததுதான் திருக்குறள். போட்டி போட்டுக்கிட்டு மதவியல் சார்ந்த கருத்துடையவர்கள் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் எவ்வளவு திருக்குறளை ஏதாவது ஒரு மதத்தின் குறியீடாக, அறிவு கருத்தை உடையதாக அடையாளப்படுத்த வேண்டுமோ அத்தனை வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல இருந்தெல்லாம் மாற்றி எடுத்து இது அறத்தை, தமிழ் அறத்தை, தமிழ் அறம் என்பது என்ன? அந்த முதல் தொடங்கின இடத்துக்கு வரோம். அறம் என்று சொன்னா தருமம் இல்லை, தர்மம் இல்லை. அப்ப எது அறம்? அறத்தார் இதுவென வேண்டா. சரி, முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினதே அறம். மிக எளிமையா 36 இடங்கள்ல ஏறத்தாழ அறத்தை பற்றியான விளக்கங்கள் கொடுக்கிற. மனத்துக்கண் மாசிலனாதல். மாசுன்னா என்ன? அப்புறம் அதுக்கு இடத்துக்கு தேடணும். மாசு இல்லைன்னா அது ஒரு அழுக்கு, குற்றம் அப்படின்னு சொல்லிடலாம். எளிய சொல்ல முடியுமா? எதெல்லாம் குற்றம்? பொய்யாமை ஆற்றின் வாய்மை, இதெல்லாம் அறம், அறத்தின் கூறுகள். ஆக மொத்தத்துல அறம்னா என்ன? எவ்வளவோ இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துல அப்படி இப்படி இப்படி இப்படியே தொட்டு தெளிச்ச மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குறிப்பை வச்சுட்டு போயிடுறாரு. இந்த குறிப்புகள் எல்லாம் தொகுத்து ஆய்வு செய்து திருக்குறள் காட்டுகிற அறத்தை, திருக்குறள் காட்டுகிற அந்த சான்றாண்மையை நாம விளங்கி கொள்ளலன்னா தமிழை, தமிழ் இனத்தை, தமிழ் நாட்டை உயர்த்தி நிறுத்துகிற, ஆரியத்திடமிருந்து வெல்லுகிற ஒரு அறிவை நம்ம பெற முடியாது. அதுக்காக பார்ப்பனை என்ன பண்ணுது? திருக்குறளே கொண்டு போய் ஆரிய புதைச்சேற்றுக்குள்ளார செருகுது, மீண்டும் செருகுது. தருண் விஜய் அங்கிருந்து வந்து கன்னியாகுமரியில இருந்து ஒரு பெரும் பயணத்தை எடுக்கிறதா சொல்லி திருவள்ளுவரை தூக்கி கொண்டு போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்குறள் அவையினர், திருக்குறள் பேரவையினர், திருக்குறள் ஆர்வலர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு ஏமாற்றுகிற நடைமுறையோட அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு போய் அங்க கங்கை கரையோரத்துல தூக்கி சாக்கு மூட்டையில கட்டி திருவள்ளுவரை தூக்கி தள்ளி வச்சுட்டாங்க. நிறுவ முடியல, யாராலையும் நிறுவ முடியல. அதுக்கப்புறம் சிவகங்கையில இருக்கக்கூடிய தமிழ் இயக்கங்கள், சில காரைக்குடி தமிழ் இயக்கங்கள், மற்ற தமிழ் இயக்கங்கள்லாம் சேர்ந்து அவர்களுக்கு உரிய ஒரு இடத்துல, அவர்கள் அங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய நிலத்துல அந்த சிலையை கொண்டு போய் நிறுவனாங்க. அங்க பார்ப்பனியத்துக்கு உரியதுதான் திருவள்ளுவர் சொன்னதுதான் அந்த பார்ப்பனியத்தினுடைய அர்த்த சாஸ்திரத்தினுடைய, மனு தர்ம சாஸ்திரத்தினுடைய கருப்பொருள் நம்ம எல்லாம் ஏற்றுக்கொண்டோம்னா திருக்குறளை இன்னைக்கு உலக அளவுல கொண்டு போவதற்கு ஆரியம் முன்ன நிக்குது. அதனால அந்த இடத்துல இருந்துதான் நாடு பயிலப்பட வேண்டியிருக்கிறது. நாடு பற்றியான செய்திகளை நாம் அறிய வேண்டியிருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நேரம் கருதி முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா 8 மணிக்கு மேல நம்ம பிள்ளைகள் எல்லாம் வாடுவது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. அதனால பிள்ளைகளுக்காக அது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தது. 1 மணி நேரமாவது பேசணும்னு தான் எண்ணி வந்தேன். ஆனா அது இந்த மாதிரியான ஒரு அழுத்தத்துல பிள்ளைகளை பிடிச்சிட்டு உட்கார வச்சுக்க முடியாது. அதனால இந்த ஒரு கருத்து நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். நாடு என்பதிலையும், குடி என்பதிலையும், இனம் என்பதிலையும் என்னென்னலாம் ஆழமாக கருத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம இன்றிலிருந்தாவது போய் தேடி ஆகணும். திருக்குறளை அலசி எடுக்கணும். சிற்றினம் சேராமை, குடி செயல் வகை, குடிமை. இந்த குடிமையில குடி என்னும் குன்றா விளக்கம், மடி எனும் மாசு ஊற மாய்ந்து கெடும். ரொம்ப அழகிய குறள் அது. அந்த மாசு ஊற மாய்ந்து கெடும். எது? அந்த குன்றா விளக்கம். குடி என்கிற குன்றா விளக்கம் எவ்வளவு அரிய பொருள், எளிய பொருளா பார்த்து விட முடியாது. இந்த முகத்தான் அமர்ந்து, அதையும் இன்னும் ஒரு குறளை மட்டும் நான் விளக்கி விட்டு முடித்துக் கொள்ளுகிறேன். அறம்னா என்ன என்பதற்கான இன்னொரு குறள். முகத்தான் அமர்ந்து, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம், ஐயா உட்கார்ந்து இருக்கிறாங்க, மேடைன்னு ஒன்று இல்லை, சரிநிகரா உட்கார்ந்து இருக்கிறோம்.
இந்த சரி நிகரா உட்கார வைக்கிறது தான் முகத்தான் அமர்ந்து. முகத்துக்கு முகம் உட்கார்ந்து, ஒருவர் மேல உட்கார்ந்து கொண்டு இன்னொருவர் கீழே உட்கார்ந்து கொண்டு என்பது முகத்தான் அமர்ந்து இல்ல. அப்துல் கலாம் பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும். அப்துல் கலாம்னு ஒரு குடியரசு தலைவர் இருந்தாரு, பெரிய ஆய்வு அறிஞர். சங்கராச்சாரிய போய் பார்க்கிறார். சங்கராச்சாரிய என்ன பண்றாரு? மேல உட்கார்ந்துக்கிறார். அப்துல் கலாம் இந்தியாவுடைய முதல் குடிமகன். இந்தியாவுடைய முதல் குடிமகன் கீழே உட்கார வைக்கப்படுகிறார். இது முகத்தான் அமர்ந்தா? இல்லை, இது அறம் இல்லை. அவர் சொல்றார், முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி. இனிமையா பார்க்கணியா, அதிகாரத்துல பார்க்காத, திமிர்ல பார்க்காத, அவன் அடிமைன்னு நினைச்சு பார்க்காத, ஏவலன்னு நினைச்சு பேசாத, பார்க்காத. இனிது நோக்கி அகத்தானாம் என் சொல்லினதே. அகத்திலிருந்து இனிமையை சொல்லு. என்னையா செஞ்சிட்டியா இல்லையா? இத சொல். இது இல்ல இனிமை. இனிமை அகத்தானாம் இன் சொல்லினதே அறம். அதான் பொருளை வைக்கிறார். அறம்னா என்னன்னா இந்த மூன்று நிலை. என்ன குறை வந்தது? மதத்தின் பேரால, அதிகாரத்தின் பேரால, ஆட்சியின் பேரால எவ்வளவு அடக்குமுறைகள். திருவள்ளுவர் திருக்குறள் பேசிவிட்டா நடந்துராது, அதை பின்பற்றி ஆகணும். அந்த பின்பற்றுதல்னா அந்த அறத்தை புரிந்து கொள்ளணும். அந்த அறம் காட்டுகிற குடிமையை புரிந்து கொள்ளணும். அந்த அறம் அடையாளப்படுத்துகிறது வாழ்க்கை முறைகளை. ஈகம் செய்ய வேண்டும் சொல்லுகிறது, அருளுடைமையோடு இருக்க வேண்டும் சொல்லுகிறது, இறுதியா ஒப்புரவுன்னு சொல்லுகிறது. ஒரு ஒப்புரவு வாழ்க்கை தான் புத்தேளிர் உலகத்தை விட சிறந்ததுன்னு அடையாளப்படுத்துகிறார். ஈகையை பற்றி சொல்லுகிறார். மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. அந்த ஒரு குறளுக்கான விளக்கத்தை சொல்லி இறுதியாக நான் முடிவு செய்கிறேன். ஈகை என்பது என்ன? ஈகை என்பதற்கும் அருளுடைமை என்பதற்கும் ஒப்புரவு என்பதற்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு காட்டுகிறார், படிநிலையில காட்டுறார். ஈகை என்பது ஒரு பொதுவான இல்லறவியல்ல வரக்கூடியது. தொடக்கத்துல இல்லற கருத்து உடையவர்கள் எல்லாவற்றிலும் ஈகை உணர்வோடு இருக்க வேண்டும். அந்த ஈகை தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியான தெளிவான கருத்துக்களை சொல்லுகிறவர். நல்லாறு எனினும் குழல் தீது. இந்த ஒரு குறளை நீங்க இன்னும் கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும். நல்லாறு எனினும் குழல் தீது. ஆறுன்னா என்னன்னு ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆறுனா ஒழுக்கம், ஒழுங்குமுறை. நல்லாறு, நல்ல ஒழுங்கு முறை அப்படின்னா என்ன? நல்லாறு எனினும், நல்ல ஒழுங்குமுறையோட இருக்கிறார்கள் எனினும் குழல் தீது, பெற்றுக்கொள்வது தீது. ஒரே அடி அடிக்கிறார். என்னையா அதுல என்னையா பெரிய அடி? எளிமையா நமக்கு இன்னைக்கு புரியலாம். நல்லாறு எனும் பிறரிடம் வாங்கி கொள்வது தவறு. அப்புறம் மறுபடியும் என்ன சொல்றாரு? ஈகைங்கிறார். குழல் தீது மேலுலகம் இல்லைனும் ஈதலே நன்று. மேலுலகமே உனக்கு கிடையாதியா, வாங்கிக்கலாம். என்ன அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா கூட ஈதல் தான் நன்று, குழல் என்பது தவறு அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு? என்ன அப்படி என்ன அதுல பெற்றுக்கொள்வதுல அப்படி என்ன பெரிய கொடுமை தவறு? மேலுலகம் இல்லறினும் அப்படின்னா என்னது? உலகத்திலே மேலுலகம் பற்றியெல்லாம் அவருக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது, அதெல்லாம் வேற. அந்த காலத்துல நிலவி கொண்டிருந்த கருத்தாக்கத்துல இருந்து அவர் ஒப்புமைக்கு வர. மேலுலகமே உனக்கு கிடைக்கலன்னு யாராவது சொன்னாலும் கூட அதை பற்றி கவலைப்படாத. மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று, நல்லாறு எனினும் குழல் தீது. ஒருத்தவங்க நம்ம என்ன பண்ணுவோம்? யாருக்காவது கொடுப்போம். பொதுவா ஒரு வழக்கம் உண்டு. ஆரிய கருத்தாளர்கள்ட்ட ஒருவர் நம்ம நமக்குள்ளார பார்க்கும்போது, ஐயா வணக்கங்க ஐயா, நலமா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம பகிர்ந்து கொள்வோம் கருத்துக்களை. ஆனா அப்படி பேசக்கூடாது. பார்ப்பனிய கருத்தாடல் உள்ளவர்கள் அப்படி விழித்துக் கொள்ளக்கூடாது. எப்படி எல்லாம் விழித்துக் கொள்ளணும்? நம்முடைய தமிழ் மகிழ்நன் பேசுகிற பொழுது கூட வெண்பா இருக்கிறதுலயே மிக கடினமான இலக்கண பயில்கள்ல தான் வெண்பா. பாடல்கள்ல கூட வேறுபடுத்தி வச்சிருந்தான். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வஞ்சிப்பாவை எளிய மக்கள், உயர்ந்த மக்கள், மேட்டுக்குடி மக்கள், உயர்ந்த மேல் குடி மக்கள்லாம் எழுதக்கூடாது. வஞ்சிப்பா ஒதுக்கப்பட்ட பாவா இருந்தது. பாவலர் ஒருத்தவர் தான் வஞ்சிப்பாவில ஒரு நூலை படைத்தார், மகபுகு வஞ்சின்னு.
அது போல குமுகத்திலையும் வேறுபாடு, பேச்சுல வேறுபாடு. தமிழ்ல பேச முடியாது, தமிழ்ல நீச்ச பாஷை. பேசக்கூடாதுங்கிறது குடமுழுக்கு செய்ய முடியாது. கோயில்ல போய் குடமுழுக்கு, நம்ம இப்ப கூட கரூர்ல மணிமுத்தீஸ்வரர் கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு செய்து விட்டார்கள் என்பதற்காக அந்த கோயில் தீட்டு பெற்று விட்டதாக சொல்லி சங்கராச்சாரி சம்பிரோஷண யாகம்னு ஒரு யாகத்தை நடத்தி அந்த கோயில் முழுக்க கழிவிட்டார். உலகத்துல எங்கேயுமே நடக்காது, எந்த மொழிக்கும் நடக்காது. ஒரு சர்ச்சில் வேற மொழியில அவங்க வழிபாடு செஞ்சுட்டாங்கன்னா உடனே சர்ச்சு முழுக்க கழுவி விடுவாங்களா? நடக்குது இந்த நாட்டுல. கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்ல. தமிழர்கள் நாம சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அவர்களுக்கு தாரம் தட்டத்தான் இருக்கிறோம். அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கி ராமலிங்கனார்னு ஒருவர், ஆட்சி மொழி காவலர், நல்லா தெரிந்து கொள்ளணும் அந்த செய்தி எல்லாம். இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் தெரியாத செய்தியாக போய்விட்டது. அதெல்லாம் வந்தேரிகள் எல்லாம் நம்மளை ஏற்றிட்டு கிடக்குறான், ஏறி மிதிச்சுட்டு கிடக்குறான், நாமளும் அடிமையா போயிட்டு இருக்கிறோம். ஆட்சி மொழி காவலர் மக்கள் குடுமதிப்பீடு கணக்கு எடுக்க போகிற பொழுது அவர் ஒரு உயர் அதிகாரியா இருந்ததுனால நேரடியாக சங்கராச்சாரியை போய் சந்தித்து அவரிடம் தானே கேள்வியை கேட்டு அந்த குடி மதிப்பீட்டினுடைய பதிவுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக நேராக ஆட்சி மொழி காவலரான ராமலிங்கனார் உயர் பதவியில் இருக்கிறவர் தானே போகிறார். அந்த நேரத்தில் ஐயா ஒரு 5 நிமிடத்துல நான் முடித்துக் கொள்கிறேன். பதிவு செய்கிற பொழுது ஆட்சி மொழி அவர் சங்கராச்சாரி சமஸ்கிருதத்துல பேசுகிறார். உடனே ராமலிங்கனார் அந்த துணையாளர்கிட்ட கேட்கிறார், ஐயா ஏன் ஐயாவுக்கு நல்லா தமிழ் தெரியுமே, ஆனா ராமலிங்கனாருக்கு சமஸ்கிருதம் தெரியும், அப்ப ஏன் இத பேசல, தமிழ பேசாம ஏன் சமஸ்கிருதத்துல பேச? தமிழ் ஒரு அவருக்கு அந்த துணையாளர் சொல்கிறார், பூசை வேலையில சுவாமிகள் நீச்ச பாஷையில பேச மாட்டார். அப்படியே பதிவு செய்திருக்கிறார் அவருடைய வரலாற்றில். நான் இட்டு கட்டி சொல்லல, எடுத்து பாருங்க ராமலிங்கனார் தன் வரலாற்று நூல்ல. அதுபோல எண்ணற்ற செய்திகள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்ல வந்ததுதான், ஒரு பார்ப்பனர் இன்னொரு பார்ப்பனரை அல்லது ஒவ்வொருத்தவங்களையும் சந்திக்கிற பொழுது எப்படி விழித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பார்ப்பனர் ஒரு சூத்திரனை பார்க்கிற போது நல்லா சுபிக்ஷமா இருக்கேளா அப்படின்னு கேட்கணும். சுபிக்ஷமா இருக்கிறான்னு ஒரு பார்ப்பனரை பார்த்து கேட்கணும். க்ஷேமமா இருக்கிறாயா, ஆரோக்கியமா இருக்கிறியா, இப்படிதான் மற்றவர்கள் எல்லாம் கேட்கணும். ஒரு சூத்திரனை பார்த்து கேட்கிற பொழுது ஆரோக்கியம், ரோகுன்னா என்ன, நோய். குஷ்ட ரோகுன்னா என்ன, கை குட்டமா போயிடுது இல்லையா, அதான் ரோக். நோய் இல்லாம இருக்கியா, ஆன்னு முன்னாடி போட்டுட்டா எதிர்ச்சொல், எதிர்நிலை சொல்லாயிடுது. அது போல ஆரோக்கியம்னா ரோக் இல்லாம இருக்கிறியா அப்படிங்கிறதுதான். நீ நோய் இல்லாம இருந்தா போதும். அதுதான் ஒரு பிராமணன் மற்றவர்களை எல்லாம் சூத்திரர்களை பார்க்கிற போது ஆரோக்கியமா இருக்கியா, சேமமா இருக்கியான்னு கேட்டுக்கலாம். ஆனா ஒரு பிராமணன் இன்னொரு பிராமணனை பார்க்கிற பொழுது, இது நான் சொல்ல, அவங்களுடைய சாஸ்திரங்கள் சொல்லுது, சுபிக்ஷமா இருக்கேளா அப்படிதான் கேட்கணும். பிக்ஷா அப்படின்னா என்ன? பிக்ஷான்னா பிச்சை, இரவல், வேண்டி பெறுவது, யாசகம் பெறுவது. எதை பெறுவது? சோல் கேட்கறது இல்ல பிக்ஷை, பிக்ஷா. நிலத்தை கேட்பது, அதிகாரத்தை கேட்பது. ராசராச சோழன் இருந்த காலத்திலையும் அதுக்கு பின்னாலையும் அதுக்கு முன்னாலையும் எண்ணற்ற நிலங்கள் மானியங்களாக மங்களம் என்கிற முடிகிற பல நிலங்கள் எல்லாம் பார்ப்பனர்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்டது. அந்த மங்கலம் இந்த மங்கலம்னு தமிழ்நாட்டுல குறைந்தது 1000 மங்கலம் ஊர் பேர் இருக்கும். அது எல்லாமே கொடைகளாக, அப்படி அவர்களுக்கு கொடுத்த கொடைகளுக்கு யாசகம் பெற்று அந்த பிக்ஷா என்கிற நிலை பெற்று அவர்கள் வாழ்ந்தாங்க. அப்படி நீ எல்லாம் உனக்கு கிடைக்குதா, நல்ல பிக்ஷா கிடைக்குதா, சுபிக்ஷா, சுபிக்ஷமா இருக்கா அப்படின்னா உனக்கு நல்லா எல்லாம் கிடைக்குதா? இத கண்டிக்கிறார் அவரு. என்ன, நல்லாறு எனினும் குழல் தீது. வாங்கி 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 அவன் அதிகாரத்தை பெருக்கிட்டு போறானே, ஆளுமை பண்ணிட்டு போறானே, இது நல்ல ஆறு எனினும் குழல் தீது. பெற்றுக்கொள்வது பிழையானது. மேலுலகம் அப்படி அவன் அந்த யாசகம் பெற்று வாழாம நிலத்தை ஊன்றி உழவு செய்து வாழவோ பணி செய்து வாழ்ந்தாலோ அவனுக்கு மேலுலகம் கிடையாது. பிராமணன், அது உங்களுக்கு அர்த்த சாஸ்திரத்துல இருக்குது. பிராமணன் செய்யக்கூடாது. எது செய்யக்கூடாது? உழவு செய்யக்கூடாது, யாருக்கிட்டையும் போய் பணி செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அவனுக்கு மேலுலகம் கிடையாது. எழுதப்பட்டதுதான் எழுதுறாரு. மேலுலகம் இல்லைனும் ஈதலே நன்று.
எவ்வளவு பொடி வைக்கிறார் பாருங்க, எவ்வளவு செய்தி. ஒவ்வொரு குரலையும் இப்படி அகழ்ந்தோம்னா அவ்வளவு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான செய்திகள் உண்டு. இதையெல்லாம் கண்டு காட்டியவர் வ.உ.சி., கண்டு காட்டியவர் வள்ளலார், கண்டு காட்டியவர் நம்முடைய பாவாணர், கண்டு காட்டியவர் நம்முடைய பாவலரேறு. இவர்களெல்லாம் செய்தார்கள் என்பதற்காகத்தான் இவர்களெல்லாம் கடுமையாக எதிர்க்கப்பட்டார்கள். வள்ளலார் தீட்டு கொளுத்தப்பட்டார். வ.உ.சி.யை கேட்பார் அற்றில்ல. எவ்வளவு பெரிய 2 வாழ்நாள் தண்டனை. யாராவது இந்திய விடுதலை போராட்டத்துக்காக அவ்வளவு ஈகம் செய்தவங்க உண்டா? சிறைக்குள்ளார உட்கார்ந்து எழுதினதெல்லாம் அந்த விளக்குல, மண்ணை விளக்குல. பேரறிஞர், பெரும் போராளி, கேட்பார் இல்ல. அப்படியாக நம்ம இழந்து விட்டவை எல்லாம் எண்ணற்றவை. அந்த இழந்து விட்ட நிலைகள்ல அவர் ஒரு எச்சரிக்கை சொல்லக்கூடிய அந்த குரலை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஆழ்வினையும் ஆழ்ந்த அறிவும் என 2 நீள்வினையால் நீளும் குடி. இந்த குடி எப்படி நீண்டு வாழும்? ஆழ்வினை இருக்கணும். ஆழ்வினைனா என்ன? அதிகாரம் இருக்கணும். நம்ம கையில அதிகாரம் இருக்குதா? சாலையில போறது கூட அதிகாரம் இல்லைங்க. இங்க இருந்து திருநெல்வேலி, இங்க இருந்து கன்னியாகுமரி போற வரைங்கன்னா 74 சுங்கச்சாவடிகள். வழிப்பறி கொள்ள அந்த காலத்துல கோலோடு நின்றான்னு எழுதுறாரு பாருங்க குரல்ல, என்ன கொடுமை. அந்த மாதிரி வழிப்பறி கொள்ள மாதிரி ஒரு வேலை நிறுத்திக்கிட்டு கோலோடு நிக்கிறான், வழிப்பறி கொள்ள அடிக்கிறான். கடல் நம்ம கடல், சோழன் கங்கை கொண்டான், கடாரம் வென்றான். ஒரு வென்றனும் ஒன்னும் நடக்கல. முத்து குளிச்சான். இந்த முத்து எல்லாம் எங்க இப்ப குளிக்கிறானா? எங்க குளிக்க முடியுமா? மீனை பிடிக்க முடியல 9 கிலோமீட்டர்ல. கனிம வளங்கள் இவனுக்கு இல்ல, எல்லாத்தையும் இழந்து போனோம். அதிகாரம் இல்லை. அதான் எழுதுற. ஆழ்வினையும் அதிகாரம் இருக்கணும்யா. ஆழ்வினையும் ஆழ்ந்த அறிவு, இது பற்றியான எல்லா விளக்க அறிவும். ஆழ்வினையும் ஆழ்ந்த அறிவும் என 2 நீள்வினையால், இது நீண்டு இருக்கணும். நேற்று வாங்கினதோட போதியா? போதும்பா, நமக்கு கிடைச்ச வரைக்கும் போதும். இந்த நீள்வினையால் நீளும் குடி, அந்த குடிதான் நீண்டு வாழும். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல். கொள்ளலன்னா இழந்து போவோம், மொழியை இழந்து போவோம், இனத்தை இழந்து போவோம், நாட்டை இழந்து போவோம், திருக்குறளையும் இழந்து போவோம். திருக்குறள் பேரவை அதற்கான செயல்பாடுகளோடு, இந்த உணர்வோடு செயல்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை இந்த இடத்துல 28 ஆண்டுகள் மிக பெரும் அளவில் செய்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். ஆனா பேரவைக்கு ஒரு சின்ன வேண்டுகை. இங்க ஒரு திருவள்ளுவர் படம் இல்லை. அதனை பேரவையின் சார்பில் ஒரு பெரிய படத்தை நடுவா வைத்து நம் நிறுவனம் எல்லா இடங்களிலும் திருவள்ளுவரை, திருக்குறளை இந்த கண்ணோட்டத்தில் அடையாளப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.